சிவன் பொதுவா பெரிய பெரிய டீமன்ஸ் கிட்ட தான் சண்டை போடுறவர்னு நாம நினைப்போம். ஆனா இங்க பாருங்க, சிவன் ஒரு சின்ன குட்டி டீமன் கிட்ட தன்னோட ட்ரைடன்ட் வச்சு ஃபைட் பண்றாரு. அந்த சின்ன டீமன் யார் தெரியுமா? அவனோட பேரு அந்தகா. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்தகானா இருள் சக்தின்னு அர்த்தம். அப்படின்னா சிவன் இங்க இருள் சக்தி கூட தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதுல ஒரு ரொம்ப விசித்திரமான டீடைல் இருக்கு. டீமனுக்கு கீழே சிவன் ஒரு கிண்ணம் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஏன் அவரு அந்த கிண்ணத்தை பிடிச்சிருக்காரு? இது சும்மா கோ இன்சிடென்ஸா? இல்ல, எலோரா கேவ்ஸ்ல இருக்கிற ஃபேமஸ் கைலாச கோவிலில இருந்து இன்னொரு பழங்கால சிற்பத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சிற்பம் ரொம்ப சிதைக்கப்பட்டிருந்தாலும் சிவன் அந்தகாவை ட்ரைடன்ட்ல குத்துற மாதிரி இன்னும் தெளிவா தெரியும். ஆனா கவனிச்சிங்களா, டீமனுக்கு கீழே இங்க ஒரு பெண் உருவம் இருக்கு. அந்த உருவம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு கிண்ணத்தை பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? அந்தகாக்கு ஒரு பயங்கர பவர் இருந்துச்சு. அவனால தன்னையே க்ளோன் பண்ணிக்க முடியும். அந்தகாவோட உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் தரையில விழுந்தா அந்த ஒரு சொட்டுல இருந்து இன்னொரு அந்தகா உருவாகும். அதனாலதான் இந்த ஃபார்ம்ல டீமனுக்கு அவன் பல மடங்கு உருவாகாம தடுக்க கீழே எப்பவுமே ஒரு கிண்ணத்தை காட்டுவாங்க.